இங்க பாருங்கடா அண்ணா எல்லாரும் உஷாரா இருந்துங்க. புரியுதா? சரிங்க சரிங்கண்ணா. சொல்லுங்க ரோகிணி. என்ன அதிசயமா ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அன்னைக்கு என்னமோ என் சவகாசமா வேணான்ட்டு போனீங்க. அது செயின் விஷயத்துல நீ என்னை ஏமாத்துனதுனால தான். நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்களை ஏமாத்தல, என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டான். நானும் ஏமாந்த வந்தான். சரி, அது முடிஞ்சு போன விஷயம், அதை விடு. இப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதானே, நீங்க ஏதாவது தேவை இருந்தா தானே என்ன கூப்பிடுவீங்க? என்ன சொல்லுங்க. இப்ப அந்த பையன் வீட்டுல என் மாமியாரை மிரட்டி பணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படிலாம் கூட இறங்கிட்டாங்களா? இதே பிசினஸா பண்ணலாம் போல இருக்கே. சரி, இந்த விஷயத்துல நான் என்ன பண்ணோம்? நீ அந்த பையன் குடும்பத்தை மிரட்டணும். நான் எதுக்கு மிரட்டணும்? இதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு? அவங்க வந்து என்கிட்ட பணம் கேட்டாங்க. நீ இதை எனக்காக செய்யற ஹெல்ப்பா வச்சுக்கோ. ரோகிணி, உலகத்திலேயே ரொம்ப பொய்யான வார்த்தை உதவிங்கிறது தான். ஏன்னா எதையுமே எதிர்பார்க்காம யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. நான் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன். அன்னைக்கு முத்துவோட கார் சாவியை கூட உனக்கு எடுத்து கொடுத்தேன்ல. என்ன ரோகிணி, சென்டிமெண்டா போட்டு தாக்குறீங்க? அதனால தான் நான் உங்களுக்கு செயினை கம்மி விலைக்கு கொடுத்தேன்ல. அதை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் வீட்டுல திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்துல கூட உன் பேரை நான் யார்கிட்டயுமே சொல்லல. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ உன் ஆளுங்களை விட்டு அந்த பையன் வீட்டுக்கு போய் என் மாமியார் கிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு மிரட்டணும். எவ்வளவு கேக்குறாங்க? நிறைய கேக்குறாங்க. அதை கொடுக்க கூடாதுன்னு தானே நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப எப்படியும் 10 லட்சத்துக்கு மேலதான் கேட்பாங்க. நான் இதை முடிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? எவ்வளவு நாளா உனக்கு என்ன தெரியும்? நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இது ஒரு ஹெல்ப்பா தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். இங்க பாரு ரோகிணி, என் தொழில்ல இந்த உதவி நன்றிக்கெல்லாம் இடமே கிடையாது. எல்லாமே பிசினஸ் தான். புரிஞ்சுக்கோ, என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் பணம் இல்ல. அப்போ ஒன்று பண்ணுங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு ஏசி டிவிலாம் வாங்க வேண்டியது இருக்கு. பேசாம அது உங்க கடையில இருந்து கொடுத்துட்டு போங்க. நானும் அந்த குடும்பத்தை ஆளை வச்சு மாட்டிடுறேன். என்ன நீ ஏசி டிவி எல்லாம் கேக்குற? நான் பண்ற உதவிக்கு அன்பளிப்பா கொடுங்க. சரி, நீ வேலையை சரியா முடி, நீ கேட்டதை தரேன். இல்ல ரோகிணி, எனக்கு ஒரு சந்தேகம். உங்க மாமியாருக்கு உங்களுக்கு தான் ஆகாது, அப்புறம் எதுக்கு இதை பண்றீங்க? அவங்க மாட்டிக்கிட்டேன்னு விட வேண்டியது தானே? இதை நான் செய்யறதுனால என் வீட்டுல நிறைய விஷயம் மாறும். அது உனக்கு புரியாது. இந்த விஷயத்துல முத்து மேல மொத்தமா திருப்பி விட்டுறலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப அது முடியுமான்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி நீ அந்த பையன் வீட்டுக்கு உன் ஆளுங்களை அனுப்பி அவன் குடும்பத்தை மிரட்டி பணம் கேட்காம இருக்கிற மாதிரி பண்ணு. நான் உனக்கு அந்த அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். சரி, நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நான் கேட்டதை மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். நீ வேலையை முடிச்சிட்டு சொல்லு. டேய், உங்களுக்கு ஒரு வேலை வந்திருக்குடா. டேய், நான் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? உள்ள போய் ஒருத்தரை விடாம அடிச்சு வெளுத்து வாங்கணும். சரிண்ணா, வாங்கடா போலாண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. முத்து வரான். இவன் எங்கடா இங்க? தெரியலடா. டேய், அவன் கண்ணில் பட்ட கூட திரும்பி நில்லுங்க. ஆமாமா, வாங்கடா. சார், நீ எங்கப்பா இங்க? கொஞ்சம் பேசணும். சரி வா. அண்ணே, அந்த வீட்டு பையன் வந்திருக்கான். பாப்பா, என்ன பண்ண எடுத்துறியா? வெளில லாரியில இருக்குது, ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் எடுத்துக்கங்க. என்ன கிண்டல் பண்றியா? பின்ன என்னங்க, எதுக்கு பார்வதி வீட்டுக்கு போய் 10 லட்ச ரூபா பணம் கேட்டுருக்கீங்க? அதுவும் மிரட்டி இருக்கிறீங்க. உடனே எடுத்துட்டு வந்து நாங்க கொடுத்துணுமா? என்னப்பா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? என் எதிரில் இருக்கவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் என் பேச்சு இருக்கும். பாவம் சார், பார்வதியத்தை அவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்கள போய் நீங்க மிரட்டி இருக்கிறீங்க. பணத்தை அவங்கள மட்டும் கொடுக்க சொல்லல, உங்க அம்மாவும் தான் கொடுக்கணும். அதான் எதுக்கு கொடுக்கணும்? அந்த இடத்துல தானே தப்பு நடந்திருக்கு. என்னம்மா பேசுறீங்க நீங்க? நீங்க சொல்றதுல லாஜிக் இல்லம்மா.
என்ன லாஜிக் இல்ல? இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போய் லவ்வர்ஸ் 2 பேர் ரூம் போடுறாங்கன்னு வைங்க, அங்க தப்பு நடந்துருச்சு. உடனே ஹோட்டல்காரன்ட்ட போயிட்டு உன் ஹோட்டல்ல தப்பு நினைச்சு பணத்தை கூட கேட்டு நிப்பீங்களா? நாங்க நம்பி எங்க பையனை அனுப்பணும்ல. தப்பு பண்ண மாட்டான்னு உங்க பையன் மேல கூட தானே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அதான் தப்பு பண்ணிட்டானே. இப்ப என்ன அவங்ககிட்ட பணம் கேட்பீங்களா? டேய் என்னடா அது, நீ பண்ண வேலைக்கு நாங்க பணம் கொடுக்கணுமா? எங்களை பார்த்தா எப்படா இருக்கு? இல்லண்ணே, நான் எதுவும். அவங்ககிட்ட என்ன பேச்சு? சரிங்க சார், உங்ககிட்டே பேசுறேன். டான்ஸ் கத்துக்க வந்த இடத்துல 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்க எதுக்கு சார் பணம் தரணும்? இப்ப நீ பணம் கொடுக்க வந்தியா பிரச்சனை பண்ண வந்தியா? நியாயத்தை கேட்க வந்திருக்கிறேன் சார். என் அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? அவங்க எதுக்கு முதல்ல பணம் கொடுக்கணும்? உங்க பையனை நீங்க ஒழுங்கா வளர்த்துருக்கணும். இந்த பாருப்பா, எங்க பையனை டான்ஸ் கத்துக்க தானே அனுப்பணும். பொறுப்பா உங்க அம்மா தான் பாத்துக்கணும். அவங்களே கண்டுக்காம இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தால பெரிய மன உளைச்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பணம் கொடுத்துதான் ஆகணும். தம்பி, நீ பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண, அதுல சந்தோஷம் தான். ஆனா எங்க மானம் போச்சுல்ல, அதுக்காக நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும். பணம் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்பவே சொல்லணுமா இல்ல தனியா வந்து சொல்லணுமா? நீ தனியா வந்து சொல்லுவியோ இல்ல ஊரையே கூட்டு வந்து சொல்லுவியோ? அதுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது நானு. ₹1 கூட கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியும் உங்களால? அந்த இடத்தையே அசிங்கப்படுத்திடுவோம். உங்க அம்மா வெளியே தலை காட்ட முடியாம பண்ணிடுவோம். உங்க அம்மா டான்ஸ் கிளாஸ் நடத்தல, தப்பான வேலை செய்யறாங்க நோட்டீஸ் அடிச்சு ஒட்டிடுவோம். விடுப்பா சொன்ன விடுப்பா. பாருப்பா, தேவையில்லாம வந்து கை வச்சுக்கிட்டு இருக்காத. நாங்க நினைச்ச என்ன செய்வோம் தெரியுமா? என்ன செய்வீங்க? என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் ஒன்னும் கை கட்டிட்டு சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? உங்களுக்கு மட்டும் தான் அசிங்கப்படுத்த தெரியும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நினைச்சேன்னா ஒருத்தனை இல்லாம பண்ணிடுவேன். இனிமே யாராவது பணம் கேட்டு அந்த பக்கம் வந்தீங்க, கல்யாணம் நடக்க வேண்டிய வீட்டை துக்கம் நடக்கிற மாதிரி ஆயிடும். பார்த்து இருந்துக்கோ. இந்த வீட்டுக்கு முத்து வந்துட்டு போறான். என்ன டேய், பண்றது? இப்பதான்டா நாம உள்ள பூந்து வேலையை காட்டணும். அந்த முத்து மிரட்டிட்டு போயிருக்கான். இப்ப நம்ம முத்து பேரை சொல்லி அடிச்சா முத்து ஆளை வச்சு அடிச்ச மாதிரி ஆயிடும். பழி அங்க போயிடும். வாங்கடா. சரிண்ணா. ஏய், யாரா நீங்களா? டேய் அடிங்கடா. டேய் முத்தன சொல்லுங்கடா. ஒருத்தனையும் விட கூடாது. அடிங்கடா. அந்த முத்து தான் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனானா? சொல்லிட்டாரு. வேண்டாம். நல்லா அடிங்க. எங்க? ஏய், நிறுத்துங்க. நிறுத்துங்க. இனிமே முத்தண்ண வீட்டு பக்கம் வந்தீங்க, முத்தண்ண கொன்றுவாரு, ஜாக்கிரதை. அவ்வளவுதான். ஹலோ சிட்டி, நீங்க சொன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சு நொறுக்கிட்டோம். ஆமா சிட்டி, நேரா ஆபீஸ்க்கு தான் வரேன்.